நம்மள நிறைய பேர் ஒரு மாஸ்க்கை போட்டு தான் சுற்றிட்டுருக்கோம். என்ன தான் வெளியே போயிட்டு நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சிரித்து பேசினாலுமே உள்ளே ரொம்ப டயர்டாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ரொம்ப உடஞ்சி போயும் இருப்போம். இதில் இன்னும் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, ரொம்ப ஹார்டஸ்டான பார்ட் என்னென்னா, இதை யாருமே நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் சில சமயம் கம்ப்ளீட்டாக அவங்க நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிப்பாங்க. ஏன் நம்மளே கூட இதை மற்றவங்களுக்கு நம்மளே அறியாமல் பண்ணியிருப்போம். என்ன தான் நம்மளோட தலைக்குள்ளே நம்ம பயங்கர ஸ்மார்ட்டாக இருந்தாலுமே நம்மளோட ஹார்ட்டில் ஸ்மார்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃபுக்கு. இன்றைக்கி நம்ம எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் நம்மளுக்கு லைஃப்பில் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரைஸ் அண்ட் எம்பவர். நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சுய விழிப்புணர்வு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டை பயங்கரமாக திட்டிட்டேன் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக. அதுக்கப்புறம் நைட்டு யோசித்து பார்க்குறேன், பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது. நான் அவங்க மேலே கோவமாக இல்லை, ஆனால் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவும் டிஸ்டர்பாகவும் இருக்கேன். அதை ஒரு தப்பான பர்சன் மேலே காட்டிட்டேன். நீங்கள் இது மாதிரி எப்பயானு பண்ணியிருக்கீங்களா? ஏதோன்னு ஒரு பர்சனை பயங்கரமாக ப்ளேம் பண்ணியிருப்பீங்க, குறை சொல்லியிருப்பீங்க. ஆனால் உள்ளே உங்களுக்கு நிச்சயமாகவே தெரியும் அதுக்கு அவங்க காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட ஓன் ஃபீலிங்ஸை, நம்மளோட உணர்ச்சிகளை நம்ம கவனிக்கலை, அதை கண்டுபிடிக்கலை அப்படின்னா இப்படி தான் நடக்கும். ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக உங்ககிட்டே சொல்லுங்கள், நான் ரொம்ப பதட்டமாக இருக்கேன், நான் ரொம்ப கோவமாக இருக்கேன், இல்லை நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீலிங்ஸோட, உங்கள் உணர்ச்சிகளோட கண்ட்ரோலை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸை இதெல்லாம் எப்படி தான் நம்மளாக மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா, ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். நம்ம அதை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அப்படியே மூடி வைக்கணும், அப்படியே அடக்கி வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் அதை எப்படி சரியாக கரெக்டான டைரக்ஷனில் கொண்டு போகணும் அப்படின்றதான் இங்கே விஷயம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் நிற்கிறீங்க, அப்போது பயங்கரமாக டென்ஷன் ஆகி ஆரன் அடித்து ரொம்ப பொறுமையாக இல்லாமல் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்ம அப்செட்டாக இருப்போம். ஆனால் அதே அந்த இடத்துல காமாக மியூசிக் கேட்டுட்டு, பாட்காஸ்ட் கேட்டுட்டு ரிலாக்ஸாக இருந்தோம்னா அந்த இடத்துல நம்மளோட ஃபீலிங்ஸை, எமோஷன்ஸை சரியாக ஹேண்டில் பண்ணலாம். ரெண்டுமே சேம் சுச்சுவேஷன் தான், பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டான ரிசல்ட். எப்பயுமே நம்மளுக்கு வர எமோஷன்ஸை அப்படியே நம்ம காட்டாமல் அங்கே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணால் சரியாக நம்மளால் செல்ஃபாக மேனேஜ் பண்ண முடியும். இப்போது மற்றவங்களை பற்றி பேசலாமா? என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு நாள் என்கிட்ட ஒன்று சொன்னாங்க, வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னு. கஷ்டம் தானே, பெயின் தானே அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, நம்ம என்ன தான் ஃபிசிக்கலாக அங்கே இருந்தாலுமே நம்ம இல்லாத மாதிரி இருக்கிறது தான், இன்விசிபிளாக இருக்கிறது தான், நம்ம இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கிறது தான் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மற்றவங்களுக்கு தர பெரிய கிஃப்ட் என்னென்னா, அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கிறது, அவங்க சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டத்தை கவனிக்கிறது. நம்மளோட ஃப்ரெண்டு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, அதுக்கு பின்னாடி என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு பார்க்கறது. இல்லை, சும்மா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை காது கொடுத்து கேட்குறது, அதுக்கு ரிப்ளை பண்ண வேணாம், ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டால் போதும். இதை யோசிச்சு பாருங்களேன். நம்மக்கிட்ட பயங்கரமாக பேசணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத ஒருத்தவங்க கவனித்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாமே நம்ம கூட ஒருத்தவங்க நின்னா எப்படி இருக்கும். ஸோ அங்கே தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. எப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளை மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும், மற்றவங்கள புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துலலாம் ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் க்ரியேட் ஆகும். இப்படி இருந்துட்டால் லைஃப் பயங்கர பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. திரும்பியும் அங்கே கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கும், சண்டை இருக்கும், ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அங்கே அந்த சிச்சுவேஷனில் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதை சரியாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கலாம்.
நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடாமல் எப்படி அவங்கள புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடலாம். நம்மளை சுற்றி இருக்கிற மக்களை நம்மக்கிட்ட இருந்து விலக்கி வைக்கிறதுக்கு பதிலாக எப்படி வந்து இன்னும் க்ளோஸாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கட்டும், பெஸ்ட்டு டீச்சராக இருக்கட்டும், இல்லை பெஸ்ட்டு லீடராக இருக்கட்டும், ஏன் நம்மளுக்கு அவங்கள பிடிச்சிச்சு? அவங்களோட ஸ்கில்னாலையா? என்ன அவங்கள ஸ்பெஷலாக நம்மளுக்கு காட்டுச்சு? அவங்களோட ஸ்கில் மட்டும் கிடையாது, அவங்க தந்த வேல்யூஸ். அவங்க நம்மளை எப்படி ஃபீல் பண்ண வச்சாங்க? சேஃபாக, வேல்யூடாக, இல்லை வந்து லவ்வபுளாக, இது மாதிரி அவங்க ஃபீல் பண்ண வச்சதுனால தான் அவங்க நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ ஏன் இது எனக்கு தேவை அப்படின்னா, நீங்கள் தனியாக வாழ்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும், பரவாயில்ல, நம்ம எப்படியும் வந்து ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்க போகிறதில்ல, இந்த உலகத்துக்குள்ளே தான் இருக்க போகிறோம். எப்படினாலும் மக்களை வந்து பார்க்க தான் போகிறோம். அதுதான் ரீசன். இதை யோசிச்சு பாருங்கள், என்ன தான் நம்மளுக்கு வந்து ஃபேமிலியே இல்லைனா கூட நம்ம தினமும் வந்து மக்கள் கூட தான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க, மளிகை கடைக்கு போனால் அங்கே வந்து இருக்கிறவங்க, பஸ்ஸில் போனோம்னா நம்ம பக்கத்தில் உக்காந்துட்ருக்கவங்க, காலையில் நம்ம ஒரு வாக் போகிறோன்னா நம்ம கூட நடந்து வர்றவங்க, இது எல்லாமே ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஏன் அது வந்து ஒரு செகண்ட் வந்து இருந்துச்சுன்னா கூட இந்த சின்ன சின்ன கனெக்ஷன்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேப் பண்ணுது. நம்மளை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா மற்றவங்கள சரியாக வந்து ட்ரீட் பண்ணுவோம். மற்றவங்கள நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களோட நாளை நம்ம வந்து இன்னும் வந்து ஹாப்பியாக வந்து மாற்றுவோம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் கிடையாது. நிறைய மனுஷங்க இருக்கிற இந்த உலகத்தில் நம்மளும் மனுஷங்களாக வாழ்கிறதுக்காக. ஐக்யூ நம்மளுக்கு எக்ஸாமில் ஹெல்ப் பண்ணும், ஈக்யூ வந்து நம்மளுக்கு லைஃப்பில் ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ. உங்களுக்கு இது பிடிச்சிருச்சு அப்படின்னா இன்றைக்கி யாருக்கு இது தேவைப்படுறோன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்மார்ட்டாக இருக்கிறது நல்லது தான், ஆனால் அன்போடவும் புரிதலோடவும் அதே மாதிரி நம்மளோட உணர்ச்சிகளை சரியாக வந்து கையாள தெரிஞ்சிருந்தா நம்மளோட லைஃபே வந்து வேறு லெவலில் இருக்கும்.